எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய், சொல்லுங்கள் தர்ஷினி. சார் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் சார், சீக்கிரம் போகணுன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் கிளம்பட்டுமா சார்? ஓ சாரி, ஒர்க் ப்ரெஷரில் மறந்துட்டேன். போயிட்டு வா. தேங்க்யூ சார். தர்ஷினி, சார் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை. உன்னோட ஒர்க் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடு, மேட்ச் பார்க்கலாம். சாரி சார், என்னால் முடியாது. மெயில் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் சார். ஓகே. ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, அதான் சாப்பிட போகலாமான்னு கேட்க வந்தேன். இல்லை சார், நான் சாப்பிட்டேன். என்ன சொல்லாமலே கிளம்பிட்டேன்? ஒர்க் முடிஞ்சிருச்சு சார். நைட்டு டின்னர் போகலான்னு நினச்சேன். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. என்னை விட்டுருங்க சார். ஏன், கார்த்திக் கூப்பிட்டா தான் போவியா? ம், பேசாம கமிட்டிக்கு ஒரு மெயில் போட்டுடலாமா? வாட் இஸ் போஷ் ஆக்ட்? போஷ் ஆக்ட்ங்கிறது என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து 2013க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், எனி ஆஃபீஸ் பிளேஸ், ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தாலே இட்ஸ் மேண்டேட்டரி. இந்த ஆக்ட்ல சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அங்கே ஒரு விசாகா கமிட்டி ஆர் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இன்டர்னல் கமிட்டியோட மெயின் ஜாபே வந்து ஒர்க் பிளேஸில் உமனுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அந்த கமிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து 3 monthsக்குள்ள கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஜென்ரலா. பட் ஆஃப்டர் இப்போ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டைம் வந்து 1 year. ஸோ 1 yearக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கமிட்டி வந்துட்டு ஒரு என்கொயரி ப்ராசஸ் நடத்தி அதோட எண்ட்ல வந்துட்டு இது கரெக்டா உண்மையாக ப்ரூவ் பண்ணப்பட்டால் அந்த யார் வந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ரீசனோ அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த என்கொயரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கமிட்டி மெயினா என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஜென்யூனா இருக்கா. ஸோ ஜென்யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வேற ஏதாவது இன்டர்னல் எனிமிட்டி ரீசன்க்கோ வேற எதுக்காகவும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எந்த உமனும் வந்து கொடுத்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் என்னன்னா, இந்த ஆஸ் ஃபார் தி ஆக்ட்ல வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒர்க் பிளேஸ்னா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு. ஸோ இது வந்து ஒர்க் பிளேஸ்ல தான் நடந்திருக்கா அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே இது வருதா. ஸோ இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருந்தா கண்டிப்பா இந்த என்கொயரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டியூரிங் என்கொயரி பாத்தீங்கன்னா கூட இந்த ஹோல் கமிட்டி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது எவிடன்ஸ் வேணும், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா கேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு at the end of the inquiry process the punishment will be given if the complaint has been proved. If suppose ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு less than 10 members இருந்தா என்ன செய்யறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ more than 10 members இருக்கும்போது அந்த ஒர்க் பிளேஸ்ல
according to the act it becomes mandatory to have an internal committee. அப்போ 10 மெம்பர்ஸ்க்கு கீழே இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு நம்ம லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்துட்டு ஒரு லோக்கல் கமிட்டி வில் பி அவைலபிள். ஸோ அந்த மாதிரி சமயத்துல ஒர்க் பிளேஸ்ல ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உமனுக்கு இருந்துச்சுன்னா they can just go and contact this local committee and they can register a complaint. பாலியல் துன்புறுத்தலின் வடிவங்கள். உடல் ரீதியான பாலியல் துன்புறுத்தல், வாய்மொழி பாலியல் துன்புறுத்தல், காட்சி பாலியல் துன்புறுத்தல், உளவியல் பாலியல் துன்புறுத்தல் இவை அனைத்தும் பாலியல் துன்புறுத்தலின் வடிவங்களாகும். பணியிடத்தில் ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களை பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் அலுவலகத்தில் உள்ள இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி விஷாகா கமிட்டியிடமோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ உள்ளூர் புகார் குழு வாயிலாகவோ பெண்களுக்கான பிரத்யேக உதவி எண் 181 மூலமாகவோ தங்களது புகாரினை பதிவு செய்யலாம். பாலியல் துன்புறுத்தலற்ற பாதுகாப்பான பணியிட சூழலை உருவாக்குவது ஒவ்வொரு நிறுவனத்தின் தலையாய கடமையாகும்.